அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் நண்பன் முனைவர் தா. பிரசாந்த பாரதி, கணிதவியலாளர். இதுவரை 4 பாடங்கள் பார்த்திருக்கின்றோம். நமது சிலம்ப வகுப்பிலே நாம் சிலம்ப வகுப்பானது அடிப்படையிலே சிலம்ப வகுப்பானது எப்படி இருக்கும் என்றால், உடலை வலிமைப்படுத்துதல், பிறகு உடலில் இருந்து சோர்வினை அகற்றுதல். சோர்வினை அகற்றுதல் என்றால் என்ன என்றால், உடல் பயிற்சி செய்வோம், பிறகு அந்த பயிற்சியை தொடர்ந்து செய்ய வேண்டும். தொடர்ந்து செய்யும் பொழுது என்னாகும் என்றால், மூச்சு வாங்கும், இறைக்கும். அவ்வாறு எல்லாம் வந்தால் உடல் சோர்வுறுகிறது என்று அர்த்தம். சில தூரம் நடந்தாலே சிலருக்கு மூச்சு வாங்கும், சற்று நின்று செல்லலாம் என்று தோன்றும். அவ்வாறான நிலையில் இருந்து உடலை மேம்படுத்த வேண்டும். அதற்கு பயிற்சி தொடர்ந்து செய்ய வேண்டும். உடற்பயிற்சி சிறுக சிறுக ஆரம்பித்து, பிறகு அந்த உடற்பயிற்சி நாம் செய்யக்கூடிய பயிற்சிகளின் எண்ணிக்கையையும் பயிற்சி செய்யப்படுகின்ற நேரத்தையும் நீட்டிட்டு நம் உடலின் சோர்வு அடையக்கூடிய கால அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும். இத்தனை நாட்களாக 5 நிமிடத்திலேயே ஒரு பயிற்சி செய்தால் உடல் சோர்வு வரும் என்றால், அதனை ஒரு 10 நிமிடமாக, பிறகு ஒரு 15 நிமிடமாக, பிறகு ஒரு 1 மணி நேரமாக உடல் சோர்வுறாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தற்காப்பு கலைக்கு மிகவும் அவசியம். வலிமை மட்டுமல்ல, உடல் சோர்வுறாது பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த சிரமமானது தற்காப்பு கலை. அடிப்படையில் இது ஒரு போர்க்கலை. போர் புரியும் பொழுது நாம் எப்பொழுது பலவீனமாவோம் என்றால், உடல் சோர்வுற்றால் பலவீனமாகும். நாம் இவ்வாறு தடியை சுற்றுகின்றோம் என்றால் வேகமாக சுற்றி கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் எதிரியின் கம்பு நம் மீது படாமல் நம்மால் சண்டையிட முடியும். நாம் சுற்றும்பொழுது சோர்ந்து விட்டால் இந்த கம்பின் வேகம் குறைந்துவிடும். பிறகு கம்பினை விட நேரிடும். பிறகு எதிரி நம்மை எளிமையாக தாக்கிவிட்டு செல்வார். அத்தகைய இடையூறுகளிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால், சண்டை எத்தனை நிமிடம் நடக்கும் என்று நம்மால் ஊகிக்க முடியாது. சண்டை நடந்து முடிக்கும் வரை, நாம் எதிரிகளை வீழ்த்தும் வரை நாம் உடல் சோர்வுறாமல் இருக்க வேண்டும். அதற்கு தொடர்ந்து பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். எனவே உடற்பயிற்சி, பிறகு உடலை தயார்படுத்துதல், சோர்வுறாத வண்ணம் உடலை தயார்படுத்துதல், பிறகு அடிப்படை கால்மானங்கள். கால்மானங்கள் என்றால் காலின் அசைவு, காலை வைக்கின்ற இடம், காலின் முறை. சில இடங்களிலே கம்பினை இவ்வாறு வைத்தான் சண்டையிடுவோம். இந்த நிலை ஒரு உறுதியான நிலை. இன்ற வண்ணம் உறுதியான நிலை. எதிரியை தாக்க ஒரு ஏதுவான நிலை. இந்த காலினை தாக்கும் பொழுது, கொஞ்சம் காலினை தாக்கும் பொழுது இவ்வாறு தடுத்து தாக்குவோம். இப்போ நின்று கொண்டிருப்போம். நின்று கொண்டிருக்கும் பொழுது இந்த நிலைக்கு செல்வோம். சென்று இவ்வாறு தாக்குவோம், இவ்வாறு சென்று இவ்வாறு வந்து தாக்குவோம். எனவே இந்த கால்மானம் என்பது மிகவும் அவசியம். பொதுவாக 4 திசை கால்மானங்கள் இவ்வாறு சென்று வருதல். அடிப்படையில் அனைத்து தற்காப்பு கலைகளுக்கும் இவ்வாறான கால்மான பயிற்சி என்பது இருக்கும், வழங்கப்படும். அவ்வாறான பயிற்சிகளை எல்லாம் முடித்த பிறகு நாம் இந்த வேகத்தை எவ்வாறு விதவிதமாக மேம்படுத்துவது, இந்த சுழற்சியை எப்படி நாம் நம் உடலுக்கு ஏற்ற வண்ணம் அமைத்துக்கொள்வது என்றெல்லாம் காண்பதுதான் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். நமது வகுப்பு சற்று வித்தியாசமாக, அடிப்படை நீங்கள் வெளியே எங்கே கற்றுக்கொண்டிருந்தாலும் இந்த சுழற்சிகள், காம்பு சுழற்சியை கற்றுக்கொள்வதற்கு சற்று பயனுள்ளதாக அமையும். எனவே இன்று நாம் காணவிருப்பது சிலம்பத்திலே 5வது பாடம். 4வது பாடம், 3வது பாடத்திலே எல்லாம் பார்த்திருப்பீர்கள். கம்பினை பிடிக்கின்ற முறை. 3வது பாடத்திலே கம்பினை இவ்வாறு ஒட்டி பிடிக்கின்ற முறை, கம்பினை விடாமல் சுழற்றி பிடிக்கின்ற முறையைத்தான் பார்த்தோம். இன்று நாம் 5வது பாடம் பார்க்க போகிறோம். 4வது பாடத்திலே கம்பினை இவ்வாறு விட்டு பிடிப்பதை பார்த்தோம். இப்படி, பிறகு இப்படி,
கம்பினை விட்டு பிடிப்பதை பார்த்தோம். இப்பொழுது 5வது பாடத்திலே இந்த விட்டு பிடிக்கின்ற கம்பினை எவ்வாறெல்லாம் விட்டு பிடிக்கலாம் என்று பார்க்க போகிறோம். அதனோடு 4வது பாடத்தின் தொடர்ச்சியாக விடாமல் பிடிப்பதை எப்படியெல்லாம் விடாமல் பிடிக்கலாம் என்பதை பார்ப்பதுதான் இந்த 5வது பாடம். முதலில் விடாமல் பிடிப்பது கம்பினை எப்படியெல்லாம் பிடிக்கலாம் என்று பாருங்கள். முதலில் இவ்வாறு நின்று கொள்கிறேன். இப்படி தான் நமது 3வது பாடம் இருந்திருக்கும். இது ஒன்று செய்திருப்போம், பிறகு இது ஒன்று செய்திருப்போம். இதனை பாருங்கள் அப்படியே பின்னால் 5வது பாடத்தில் இது ஒரு பாடம். பிறகு இந்த திசையில் இந்த திசையில் அவரவரின் உயரத்திற்கு ஏற்ற வண்ணம் சிலம்ப கம்பினை தேர்ந்தெடுத்து விளையாட வேண்டும். நன்கு பயிற்சி பெற்ற பிறகு கம்பு எத்தனை உயரமாக இருந்தாலும் நம்மால் விளையாட முடியும். நான் பயன்படுத்துகின்ற இந்த கம்பானது என்னை விட எத்தனை உயரமானது என்று பாருங்கள். நம் நெற்றி போட்ட அளவு அல்லது நம் உச்சந்தலை அளவு தான் கம்பு பழகும் போது தேர்ந்தெடுக்க வேண்டும். பழகிய பிறகு நான் பயன்படுத்துகின்ற கம்பின் உயரத்தை பாருங்கள். என்னை விட எத்தனை உயரம் என்று பாருங்கள். எனவே கம்பு விளையாட தெரிந்தால் எத்தகைய உயரமான கம்பு இருந்தாலும் விளையாட முடியும். எனவே நாம் அதனை தேர்ந்தெடுத்து பழக வேண்டும். இப்பொழுது நாம் பார்த்தது 5வது பாடத்திலே இப்படி ஒரு பாடத்தை பார்த்தோம். முதலில் சுற்றி இப்படி பிடிக்கிறோம், பிறகு இப்படி சுற்றி இப்படி பிடிக்கிறோம். அடுத்தபடியாக 5வது பாடத்திலே இவ்வாறு பிடிப்பது பாருங்கள். முன்னோக்கி சுற்றி பிடிப்பது. இப்படி பிடித்ததற்கு பதிலாக முன்னே சுற்றி பிடித்ததற்கு பதிலாக பக்கவாட்டிலே பாருங்கள், பக்கவாட்டிலே இப்போ சுற்றி இப்படி பிடிக்கிறோம். பக்கவாட்டில் சுற்றி என் தொடர் பயிற்சி பெற்றே வாருங்கள். பாருங்கள், அவ்வளோதான். அதே போல் இந்த பக்கமாகவும் முன்பே சுற்றினோம். முன்பு சுற்று என்பதற்காக இப்பொழுது பக்கவாட்டிலே பாருங்கள், பக்கவாட்டிலே சுற்றி பிரிக்கின்றோம். பாருங்கள், இதில் பல விதமாக பிரிக்கலாம். இந்த படம் பாருங்கள், கொடுத்து வாங்குவதுதான். இல்லை என்றால் அப்படியே முன்னோக்கி அப்படியே பின்னோக்கி அப்படியே முதல் புறமாகவும் பெற்றுக் கொள்ளலாம். பாருங்கள், ஐந்தாவது பாடம் இவ்வாறு பயிற்சி பெற வேண்டும். பிறகு இப்படி பின்புறமாக சுற்றியதை பக்கவாட்டிலே பார்த்திருப்பீர்கள். இவ்வாறு பார்த்திருப்பீர்கள். இதனை நாம் இப்பொழுது பாருங்கள், அதாவது கடிகார சுழற்சிக்கு பதிலாக இப்போது எதிர்கடிகார சுழற்சியை எவ்வாறு செய்யலாம்? எதிர்கடிகார சுழற்சி கீழ்ப்புறமாக வரும். பாருங்கள், இது கடிகார சுழற்சி. இதிலும் கீழ்ப்புறமாக கொண்டு வரலாம். பிறகு ஐந்தாவது பாடம். இப்போ பாடத்தை மட்டும் கவனிங்கள். பிறகு ஒரு முறை என்னென்ன செய்தோம் என்று மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன். இப்போது ஐந்தாவது பாடத்திலே அடுத்த முறையானது பாருங்கள், முன்னோக்கி கம்பினை கீழிருந்து மேல் நோக்கி சுழற்றி இந்த கையிலே பிடிக்கிறோம். கீழிருந்து மேல் நோக்கி சுழற்றி இந்த கையிலே பிடிக்கிறோம். பாருங்கள், அவ்வளவுதான். பக்கவாற்றை செய்து காண்பிக்கின்றேன். கம்பினை பிடித்துக் கொள்கிறோம், கம்பினை உயர்த்திக் கொள்கிறோம், வாங்கி இந்த கையிலே இப்படி பிடித்த கம்பினை இந்த கையிலே வாங்குகின்றோம். அவ்வளவுதான். கம்பி இப்படி இருக்கிறது பாருங்கள். இப்படி இருக்கின்ற கம்பினை இப்படி சுழற்றி இப்படி வைத்துக் கொள்கிறோம், இந்த கையில் வாங்குகின்றோம். வாங்கிய கம்பினை
இவ்வாறு சுழற்றி இங்கே வைக்கின்றோம், அதனை இங்கே வாங்கிக் கொள்கிறோம். பார்ப்பதற்கு இப்படி இருக்கும் சுழற்சி. இத்தனை நேரம் இந்த 5வது பாடத்திலே இருக்கக்கூடிய சுழற்சி முறைகளை அதன் முக்கியத்துவத்தை எல்லாம் கலந்து நான் கூற கேட்டிருப்பீர்கள். இந்த பாடத்தை தொடர்ந்து பயிற்சி செய்ய வேண்டும். நீங்கள் இந்த காணொளியை முதலில் இருந்து ஒவ்வொரு முறையும் பார்த்தால் உங்களுக்கு பழகுவதற்கு எளிமையாக இருக்கும். இருப்பினும் இந்த 5வது பாடத்திலே இருக்கக்கூடிய பாடங்களின் ஒவ்வொன்றின் வரிசையும் புரியாதவர்கள் எவ்வாறு பயிற்சி பெறலாம் என்பதற்காக நான் இப்பொழுது உங்களுக்கு அவை அனைத்தையும் அடுத்தடுத்த பாடமாக இப்பொழுது செய்து காண்பிக்கின்றேன். பாருங்கள். 3வது பாடத்திலே நீங்கள் இதுதான் பார்த்திருப்பீர்கள். 4வது பாடத்திலே நீங்கள் பார்த்தது இதுவாக இருக்கும். இன்றும் 5வது பாடத்திலே காணவிருப்பது பாருங்கள். 1 2 முன்னோக்கி பிடித்தல், பிறகு இந்த கம்பினை பின்னோக்கி கொண்டு வந்து பிடித்தல், 3 4, பிறகு இந்த கம்பினை இவ்வாறு சுழற்றி பின்னே சென்று பிடித்தல், 5, அதனை மறுபுறத்திலும் செய்யலாம். பாருங்கள். 6, பிறகு இந்த கம்பினை தலைக்கு மேலாக முதுகுப்புறமாக சென்று சுழற்றுதல். பாருங்கள். இவர் வந்த பிறகு 1 2, பிறகு 1 2. இவை அனைத்தும் சேர்ந்ததுதான் இந்த 5வது பாடம். இதனை எவ்வாறு நமது சிலம்ப சுற்றோடு இணைந்து மேற்கொண்டு பயன்படுத்துவது என்பதை பார்க்க போகிறோம். பாருங்கள். இவ்வாறெல்லாம் இந்த பாடத்தை நீங்கள் பயன்படுத்தி அழகான ஒரு சிலம்ப சுற்றினை மேற்கொள்ள முடியும். இன்று நாம் கற்றுக்கொண்ட இந்த 5வது பாடத்திலேயே
இத்தனை அழகான சுழற்சிகள் இருக்கின்றது. எனவே நீங்கள் அனைவரும் தொடர்ந்து பயிற்சி பெறுங்கள். பயிற்சியை கற்றுக்கொள்வது முக்கியமல்ல, கற்றுக்கொண்ட பயிற்சியை நாம் திரும்ப திரும்ப பழக வேண்டும். கற்கத்தான் நாம் அந்த துறையில் வல்லுநராக மாற முடியும். சிலம்பம் என்பது அடிப்படையில் ஒரு தற்காப்பு கலையாக இருந்தாலும் இது நாம் உடலின் ஆரோக்கியத்திற்கு மிக மிக முக்கியமான ஒரு பயிற்சி. உடலின் வலிமை, அதை கடந்து ஆரோக்கியம் என்பது மிக மிக முக்கியம். எத்தனை வயதானாலும் வயதிற்குண்டான பிணிகளிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதிலும் இந்த சிலம்பம் என்கின்ற தற்காப்பு கலை மிகவும் பயனுள்ளதாக அமையும். இந்த 5வது பாடத்தை நன்று கற்றுக்கொண்டு தொடர்ந்து பயிற்சி பெறுங்கள். நாளை தினம் வேறொரு பயிற்சியுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் பிரசாந்த பாரதி, கணிதவியலாளர். நன்றி, வணக்கம்.